ஹாய். இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து இப்போ எல்லா பில்டிங்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வில்லியம் எஃப் சானிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டு சிஎமோட சேலரி எவ்வளவு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என் சேலரி வெறும் 10,000 ரூபா தான்ப்பா. நம்ம தமிழ்நாட்டு சிஎமோட சேலரி எவ்வளவுன்னு பார்த்தா 2,05,000 ரூபா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎமோட சேலரி. இந்தியாவிலேயே அதிக அளவு வந்து சம்பளம் வாங்கக்கூடிய சிஎம் யாரு அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ரேவந்த் ரெட்டிங்கிறவர் தான் 4,10,000 வாங்கினாரு. உங்களோட சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். வேர்ல்டுலயே காஸ்ட்லிஸ்ட் உப்பு எது தெரியுமா? அதை பத்தி அந்த வீடியோல பேச போறோம். உப்பு. ஆமா, இவன் பிறந்ததே தப்பு. இவன் உப்பு காஸ்ட்லி உப்பு பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது கொரியன் பேம்போ சால்ட். இந்த சால்ட் தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் உப்பு. ஓகேங்களா? அந்த உப்பு வந்து எங்க இருக்கு, எப்படி ரெடி பண்றாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா கொரியன் பேம்போ சால்ட் இது வந்து கொரியாவில் இருக்கிற மூங்கில்ல 45 நாள்ல இருந்து 50 நாள் வரைக்கும் நிறைய ஹீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த உப்பை வந்து ரெடி பண்றாங்க. அது வந்து இந்தியாவில 1 kg வந்து 30,000 வரைக்கும் ரேட் போகுது. ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் உப்பு. இந்த டீயை கண்டுபிடிச்சது யாருங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சைனாக்காரங்க தாங்க ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது. அதாவது சென் நுங்கிற இப்போ பேரரசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட வேலையாளி இருப்பார்ல, அவரை வந்து சுடுதண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார். சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்துலேருந்து சில இலைகளில் வந்து அந்த தண்ணியில் விழுந்து அந்த இலையிலேருந்து வந்து நிறம் மாறுறதை வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சென் நுங்கிற அந்த பேரரசரை வந்து சரி ஓகே டீயை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோ வந்து இவர் வந்து ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் தான் அந்த பிளாக் டீயை குடிக்கிறது, அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மில்க் ஆட் பண்ணி நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இந்த நம்ம இப்போ குடிக்கக்கூடிய டீயை வந்து கண்டுபிடிச்சதாக வந்து சொல்லப்படுது. இதுதான் அவங்க வந்து டீ உருவான கதை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. டாட்டா பாய் பாய், தேங்க்யூ. யூஸ் பண்ற சேர் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் சேர், உடன் சேர், சோஃபா சேர், எவ்வளவு சேர் இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சேரை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து 5800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எகிப்தியர்கள் தான் வந்து இந்த மாதிரி டேபிள் இருக்கிறத வந்து ஒன்னா மெர்ஜ் பண்ணி போட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சேரா மாத்திருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சேர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி பண்றவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்மால் பாய். ஆக்சுவலா ஸ்மால் பாய் இவர் இல்ல, வேர்ல்டுலயே ஸ்மால் பாய் யாரு அப்படின்னா அப்சின் காதர் பாஷா. இவர் தான் வந்து இந்த வேர்ல்டுலயே வந்து ஸ்மாலஸ்ட் பாய். இவர் வந்து 2 அடி 1.5 இன்ச் தான் இருப்பாரு. ஓகேங்களா? இவர் தாங்க அந்த ஸ்மால் பாய். நீங்கள் இவர் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் ஆல்ரெடி இடம் பிடிச்சிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மெயில் இருக்குல்ல, இமெயில், அதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சிவா ஏதுரைங்கிறவர் தான் வந்து இமெயில வந்து கண்டுபிடிச்சாரு. அது எந்த வருஷம் அப்படின்னா 1978 அவருக்கு 14 வயசு இருக்கும்போது கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தாங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இதே வந்து 2022 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. எதனால? இது மாதிரி ஆளுங்களால தான். கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சோ இல்லையோ, இவங்களுக்கு வாழ்வு வந்துருச்சு. எது மாதிரி வாழ்வு வந்துருச்சு? அதனாலதான் பாப்புலேஷன் 2020 பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இதே வந்து 2022 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. எதனால? இது மாதிரி ஆளுங்களால தான். கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சோ இல்லையோ, இவங்களுக்கு வாழ்வு வந்துருச்சு. எது மாதிரி வாழ்வு வந்துருச்சு? அதனாலதான் பாப்புலேஷன் முதல்ல ஏசி கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? வில்லிஸ் கேரியர் இருக்கிறவர் தான் வந்து 1902 ஏசியை வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? அதாவது இப்போ கோடைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிலும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து இனிமேல் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.